அனைவருக்கும் வணக்க நண்பர்களே. இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி திருவாரூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பாக ரிலீஸ் பண்ணியிருக்க மெமரண்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன மெமரண்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிசி தேர்வுக்கான ஃபிசிக்கல் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ரிசல்ட்டே நம்ம என்ன பண்ணல, டிக்ளேர் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது எதுக்காக அப்படின்னா, மாணவருடைய நலன் கருதி மாணவர்கள் நல்லா ஃபிசிக்கல் பண்ணணும். ஏன்னா காவலர் தேர்வை பொறுத்தளவுக்கு 24 மார்க் ஃபிசிக்கல். இதில் ஒரு ஸ்டார் நம்ம மிஸ் பண்ணால் கூட 4 மார்க் நமக்கு போயிடும். ஸோ இந்த 4 மார்க்கு கூட போயிடாமல் கஷ்டப்பட்டு கடின உழைப்பு போட்டு படித்த மாணவர்கள் ஃபிசிக்கல் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு இந்த டேட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 100% இந்த டேட்டு வந்து 5/2/2024 ஃபிசிக்கல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இது போதுமான நாள் தான் அவங்களுக்கு, ஓகேவா. ஸோ நியர்பை ஒரு 30 நாளில் நம்ம வந்து ஃபிசிக்கல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம். நீங்கள் 24 மார்க்கு எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். ஏற்கனவே கட் ஆஃப் வந்து உங்களுக்கு பிசி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ மென்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் 62, அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 61 நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ 60+ நீங்கள் எடுத்துருக்கீங்க, 60+ ஒரு 24, ஸோ 84க்கு சான்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ 60 எடுத்து நீங்கள் வந்து 24 எடுத்தாகணும். ஸோ 65 எடுத்து 65 மார்க் எடுத்துருக்கீங்க, 20 மார்க் தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 85. ஸோ இதுவே ஒரு பார்டராக தான் இருக்கும். ஸோ நான் 68 மார்க் எடுத்திருக்கேன், ப்ளஸ் ஒரு 16 மார்க் தான் அப்படின்னா நான் 84 மார்க் தான். ஸோ இந்த ஃபிசிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எஸ்ஏ எக்ஸாம் போல் டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருந்தாலும் லாங் ஜம்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா 2 சான்ஸ் தான், ரோப்புக்கும் 2 சான்ஸ் தான். ஸோ இதெல்லாம் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். நம்முடைய அரியணை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக திருவாரூர் பிளே கிரவுண்டில் இலவசமாக 3 வேளையும் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம், ஓகேவா. அதாவது நிறைய நண்பர்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஃபிசிக்கல் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா 8610556994. ஸோ இன்னும் ரிசல்ட்டே வரல, ஃபிசிக்கல் டேட்டு அறிவிச்சிட்டாங்க. அப்போ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா சீக்கிரமாக வரப்போதுன்னு அர்த்தம். ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணவே வேணாம். நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக ஆரம்பித்து எந்த இன்ஜுரி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்த்துங்க. இனிமேல் பெயின் ஆனிச்சு, ஸோ ஏதாச்சும் டேர் ஆகுது, லெகமெண்ட் டேர் ஆகுது அப்படின்னா உங்களால் வந்து சரி பண்ண முடியாது. ஜஸ்ட்டு 30 நாட்கள் இது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது. எஸ்ஏ எக்ஸாமில் பார்டரில் போய் பிசி எக்ஸாமில் நல்லா மார்க் எடுத்து நம்ம ஓவரால் கட் ஆஃபில் வரலாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. இன்றைய காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற துடிப்பு கூட நிறையா பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்ப ப்ராப்பராக ஃபுட்டு எடுத்துக்கிறது, ப்ராப்பரான டயட்டு, ப்ராப்பராக தூங்குறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 5/2/2024 நமக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து நடக்க போகுது. ஸோ 35 சிட்டிஸில் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 10/12/2023. இதுக்கு முக்கியமான ஏற்கனவே எஸ்ஐக்கு ஃபிசிக்கல் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, வீடியோகிராஃபரு, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கன்சர்ன் எஸ்பிக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. இது ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான ஃபிசிக்கல் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. தயவுசெய்து அலட்சியமாக இருக்க வேணாம், ஓகேவா. 30 நாட்கள் அப்படிங்கிறது பொங்கல் இருக்குது, நியூ இயர் இருக்குது. ஸோ ரொம்ப சீக்கிரமாக போயிடும். அதனால் தயவுசெய்து இந்த பொங்கல் கொண்டாட்டம் அதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைங்க. ஜனவரி 26 இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக 3 வேளையும் கிரவுண்ட்லேயே இருங்க, ஓகேவா. நல்லா ப்ராப்பரான ஃபுட்டு எடுத்துக்கங்க. மஞ்சக்கரு இல்லாத முட்டை சாப்பிட்றது, பயிர் ஊற வச்சு சாப்பிட்றது, முளைக்க வச்சு சாப்பிட்றது, ஸோ கொண்டைக்கடலை சாப்பிட்றது, ஸோ டேட்ஸ் சாப்பிட்றது. ஸோ ஹெல்த்துக்காக செலவு பண்ணுறது தயவுசெய்து யோசிக்காதீங்க. நல்ல ப்ராப்பரான ஷூ பயன்படுத்துங்க, ஓகேவா. ஸோ லோ குவாலிட்டி ஷூ வாங்கி வச்சுட்டு அதுவே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலில் வலி வர வச்சிடும். அடுத்து ப்ராப்பராக சாக்ஸு 2-3 சாக்ஸ் பயன்படுத்தணும், இல்லைனா நம்ம காலில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிடண்ட்டாக இருங்க, தன்னம்பிக்கையாக இருங்க.
ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸோ 30 நாள் தான் இருக்குது, இந்த 30 நாளுக்குள்ள நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மன அழுத்தத்தை மேற்கொள்ளணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 ரவுண்டு ஓடுங்க, அடுத்து 4 ரவுண்டு ஓடுங்க, அடுத்து 5 ரவுண்டு ஓடுங்க, அடுத்து 6 ரவுண்டு ஓடுங்க. அப்புறம் ரெகுலராக 10 ரவுண்ட்ஸ், காலைல 10 ரவுண்டு, ஈவினிங் ஒரு 10 ரவுண்டு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட்டு, உடம்பு ஃபஸ்ட்டு ஃபிட்னஸாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரோப் ஒர்க் அவுட்டு, லாங் ஜம்ப் ஒர்க் அவுட்லாம் பண்ணணும். ஸோ ஒரே நாளில் நான் 10 தாட்டி தாண்டுவேன், 20 வாட்டி தாண்டுவேன் தாண்டாதீங்க தயவுசெய்து. 2 வாட்டி தாண்டாலும் அது எப்படி பிளான் பண்ணி எப்படி தாண்டணும், அந்த ட்ராக்கில் எப்படி ரன்னிங் பண்ணணும், ஸ்பீடாக எப்படி ஸ்ப்ரிண்ட் எப்படி அடிக்கிறது, ஸோ எப்படி ஜம்ப் பண்ணுறது, எப்படி லேண்டிங் ஆகுறது, ஸோ கையை எப்படி வைக்கிறது, இதுமாரி ட்ரிக்ஸை கற்றுக்குங்க. நல்லா ஒருத்தவங்க தாண்டுறாங்கன்னா அவங்கள பார்க்கணும், எப்படி அவங்க தாண்டுறாங்க, எப்படி ரன்னிங் எடுக்கிறாங்க, டேக் ஆஃப் எப்படி எடுக்கிறாங்க, எப்படி டவுனாக எப்படி இது பண்ணுறாங்க, ஸோ ரோப்லலாம் எப்படி ஹோல்டு பண்ணுறாங்க, ஆங்கிள் ஹோல்டு எப்படி மிஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இப்படி பண்ணணும். 4500 ஓடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டு எவ்வளோ நேரத்தில் ஓடணும், செகண்ட் ரவுண்டு எவ்வளோ நேரத்தில் ஓடணும், தேர்ட் ரவுண்டு எவ்வளோ நேரத்தில் ஓடணும், லாஸ்ட் ரவுண்டு எப்படி இழுக்கணும், ஸ்ப்ரிண்ட் இழுக்கணும். ஸோ 400 அடிக்கிறப்ப டைம் எப்படி, எந்தெந்த கருவில் எப்படி நம்ம ஓடணும், இதெல்லாம் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு ஐடியா வச்சுட்டு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக ஒருத்தரை பார்த்து பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக 24க்கு 24 அடிச்சிடலாம். முக்கியமானது வாகனத்தில் வெஹிக்கிள்ஸில் போகிறப்ப சேஃப்டியாக போங்க, ஹெல்மெட்டு போட்டு போங்க. நிறைய பேர் எஸ்ஐயில் லாஸ்ட் டைம் இன்ஜுரி ஆகிட்டாங்க. ஓகேவா, நிறைய மதிப்பெண் எடுத்து அவங்களால ஃபிசிக்கல் பண்ண முடியல. ஸோ இந்தமாரி இழப்புகள்லாம் யாருக்கும் வரக்கூடாது. கவனமாக போகணும், ஹெல்மெட் போட்டு போகணும். வெஹிக்கிள்ஸில் போகிறப்ப பொறுமையாக போகணும், சேஃப்டியாக போகணும். நம்ம பொறுமையாக போன கூட ஏத்தாவளம் வந்துட்டு மோதிடுவாங்க. ஸோ சேஃப்டியாக போங்க. இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க. பிசி எக்ஸாம் அப்படிங்கிறது அது ஒரு நல்ல ஜாப் தான். ஸோ டிஎன்பிஎஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 இயர் ப்ராசஸ், 2 இயர் ப்ராசஸ் ஆகும். இனிமேல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து அதை நீங்கள் எழுதி ரிசல்ட் வந்து ஸோ கவுன்சிலிங் கூப்பிட்றது 2 இயர்ஸ் ஆகும். அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஈஸியாக நீங்கள் 6 மந்தில் நீங்கள் வந்து போலீஸ் ஆகிடலாம், கவர்மெண்ட் ஜாப் ஆகிடலாம். ஸோ அரியணை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள். நம்முடைய அரியணை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃப்ரீயாக நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். வாய்ப்பை பயன்படுத்திய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்து நண்பர்களே. நன்றி, வணக்கம்.